நீங்கள்? காடை பிரியாணி வித் காடை தொக்கு பிரியாணி. காடை பிரியாணி வித் காடை தொக்கு பிரியாணி. காடை தொக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தொக்கு பண்ணிக்கலாம். காடை தொக்கு இதுக்கு வந்து நான் 2 காடை எடுத்திருக்கேன். மண்சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியவும் 2 பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த காமிச்சிருக்க மசாலா பவுடர் எல்லாமே போட்டுட்டு 2 காடையுமே உள்ளே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு திக்கான தேங்காய் பாலை ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு வந்து குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய், 2 பெரிய வெங்காயம், புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, ஒரு 50 ml அளவு தயிர் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவுமேவும் தேங்காய் பால் இருந்துச்சு அதை ஊற்றிக்கிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தம் போட்டு இறக்கணும்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த காடை கிரேவி கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.